ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான அரைச்சி வச்ச பருப்பு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பருப்பு சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு சாம்பாரை தொட்டு கூட பார்க்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் டெய்லியுமே உங்கள் வீட்டில் பருப்பு சாம்பாராக தான் இருக்கும் எப்போவுமே. வாங்க இப்போ இந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு நான் துவரம் பருப்பு 2 பேர்த்துக்கு தேவையான அளவு குவான்டிட்டியில் தான் நான் எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இது கூட ரசம் வைக்கிறதுக்கு வேண்டி நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியை எடுத்து நான் பருப்பு ரசமாக வச்சுருவேன். உங்களுக்கு ரசம் வேணுன்னா பருப்பு மட்டும் வைக்கிறீங்கன்னா தண்ணி மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல, தாளிக்கும் போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவேன். இந்த சாம்பாருக்கு எந்த வெஜிடபிள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட கத்திரிக்காய், கேரட் இதுதான் இன்றைக்கி இருந்துச்சு. இது கூட உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாமே போட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கத்திரிக்காய், கேரட், தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 3 பல் பூண்டையும் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், கேரட் இது 2ஐயும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு இது கூட சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1.25 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு நிமிஷம் மட்டும் சாட்டே பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே புளி ஊற வச்சுருந்தேன். இந்த புளி தண்ணியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த புளி தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் துவரம் பருப்பு வேக வச்சுருக்கிறத இது கூட சேர்த்திட்டு மஞ்சத்தூள் நான் அப்போ ஆட் பண்ணல, அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்போவே வேக வைக்கிறப்ப ஆட் பண்ணால் மஞ்சத்தூள் இப்போ ஆட் பண்ண வேண்டியதில்லை. மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் கிளறி விட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் தான் மெயின் ப்ராசஸ் இருக்குது. இதில் என்ன அரைச்சி வைக்கிறது இருக்குதுன்னு கேட்பீங்க. இதுக்கப்புறம் தான் அரைச்சி நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் தான் இதில் மெயின் டிஷ்ஷே. இதை அரைச்சி ஊற்றும் போது அதோட டேஸ்ட்டே தனி தான். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா சொருகிட்டு இது கூட கொஞ்சமாக சீரகம், லைட்டாக சோம்பு ஒரு 5-6 சோம்பு போட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அந்த நல்லா கொதி வர இதில் அந்த சாம்பார் கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். சூப்பரான வாசம் வரும். தேங்காய் கூட சீரகம், சோம்பு ஆட் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து திக்காகிற வரைக்குமே அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னொன்று பண்ணுவாங்க, தேங்காயை தேங்காய் கூட வரமிளகாய் ஆட் பண்ணி சாம்பார் தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாமல் வரமிளகாயை அரைச்சி ஊற்றுவாங்க. அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.